ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பத்ரின்ஸோட யூடியூப் சேனல். நான் வந்து இட்லி பொடி பண்ண போகிறேன். அம்மா பண்ணுற மாதிரி ஒரு இட்லி பொடி. அதுக்கு வந்து இது வந்து நெய் வந்து காய்ச்சி எடுத்த பேன். இந்த பேனில் வறுத்து எடுத்தால் அந்த இட்லி பொடிக்கு மணமாகவும் இருக்கும். அதனால நான் வந்து இந்த பேன் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வேறு எதுவும் கிடையாது. வெண்ணெய் வந்து காய்ச்சி நெய் எடுத்த பேனு. அதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கப்பு நிறைய துவரம்பருப்பு போட்டுக்கலாம். இந்த கப்புக்கு ஒரு கப்பு நிறைய துவரம்பருப்பு எடுத்துருக்குறேன். இது ஃபுல்லாக நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இது வந்து இப்போ நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நெய் வந்து காய்ச்சி எடுத்த பேனில் பண்ணும்போது இட்லி பொடி சாப்பிடும்போது ஒரு நெய்யோட வாசனை இருக்கும். டேஸ்ட்டும் அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதை வந்து ஃபுல்லாக வறுத்துட்டு காமிக்கிறேன். இப்போது துவரம்பருப்பு வெந்துடுச்சு. அது எப்படி வெந்ததுன்னு பார்க்கணும் தெரியுமா? ஒரு துவரம்பருப்பு எடுத்து லைட்டாக வாயில் போட்டால் போதும். அது சதன்னு இல்லாமல் கிறிஸ்பாக இருக்கும். துவரம்பருப்பு வெந்துடுச்சு. அதை வந்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதே பேனில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். அப்புறமா துவரம்பருப்புக்கு ஒரு 3/4 கப்பு உளுந்தம்பருப்பு, உளுந்து. இப்போ இதையும் நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்ததுக்கு அப்புறமா காமிக்கிறேன். உளுந்தம்பருப்பு வந்துடுச்சு. இப்போ ஒரு அதே தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து இதில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய், அதுக்கப்புறமா ஒரு 5 வரமிளகா போட்டுக்கலாம். 5 போதும். காரம் பெரிய அளவு வேணாம் இங்கே, அதனால் 1 2 ஒரு 5 வரமிளகா போதும். இதே வந்து வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன், அதுலேயே வறுத்து எடுத்துக்கலாம். அப்புறமா இது கூடவே 1 ஸ்பூன் எள் எடுத்துருக்குறேன். 1 ஸ்பூன் எள்ளை போட்டுக்கலாம். அப்புறமா சேம் 1 ஸ்பூன் ஜீரகம். அப்புறமா ஒரு 4 பூண்டு எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுக்கலாம். எல்லாத்தையுமே சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். கூடவே இதுக்கு தேவையான உப்பு, 1 ஸ்பூன் உப்பு எடுத்துக்கலாம். அதையுமே வறுத்தே போட்டுக்கலாம் உப்பும், அப்போ தான் ரொம்ப நாள் இருக்கும் அது. போட்டு வறுத்தது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதையும் இப்போ இது கூடவே போட்டு வச்சுக்கலாம். இல்லைன்னா அந்த பேன் சூடாக இருக்கிறதுனால அது வந்து வெடிச்சிடும் எள். அதனால் இதையே மாற்றி வச்சுக்கலாம். இது வந்து கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் பொடிச்சு எடுத்துக்கலாம். பொடிச்சிட்டு காமிக்கிறேன். இது வந்து ஆறிடுச்சு. இப்போ வந்து பொடிச்சு எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜார் வந்து துளி கூட தண்ணி இருக்கக்கூடாது, நல்லா ட்ரையான மிக்ஸி ஜாரு. அதில் கொஞ்சமாக போட்டு ஃபஸ்ட்டு பொடிச்சு எடுத்துக்கலாம். பாதி போட்டுக்கிட்டேன். இதை பொடிச்சு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து பொடிச்சு எடுத்துட்டேன். ரொம்ப பவுடரும் இல்லாமல் ரொம்ப தரியாக இல்லாமல் மீடியமாக பொடிச்சு எடுத்துட்டேன். இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இன்னும் மற்றதையும் பொடிச்சு எடுத்துக்கலாம். இதையும் பொடிச்சு எடுத்துகிட்டு காமிக்கிறேன். டேஸ்டியான இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சு. இது என்னோடய அம்மா பிடிக்கிற மாதிரி நான் பொடிச்சிருக்கிறேன். இந்த மாதிரி பொடிச்சாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். எள் வந்து எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறது கிடையாதுல்ல, அப்போ இதில் போட்டு பொடிச்சு வச்சா பசங்களும் இது சாப்பிடுவாங்க. டேஸ்டியான பொடி ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து தோசை கூட இல்லை இட்லி கூட எப்படி வேணால் சாப்பிட்லாம்.
எல்லோரும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.